ரெஸ்கியூ சிம் என்னைக்குமே ஒரு இன்ஸ்ட்ரக்டரை ரீப்ளேஸ் பண்றதுக்கு இது கிடையாது. லாஸ்ட் ஃபியூ வீக்ஸா என் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கிறது நான் கடைசியா பேசின 2 கான்வர்சேஷன் பத்தி. ஒன்னு தமிழ்நாடு பேஸ்ட் ஒரு MBBS முடிச்ச டாக்டர் கிட்ட, இன்னொன்னு 200 நர்சிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. அவங்க 2 பேர்கிட்ட நான் கேட்டது ஒரே கொஸ்டின் தான். உங்களோட மெடிக்கல் எஜுகேஷன்ல CPR ட்ரைனிங் எப்படி நடந்துட்டு இருந்துச்சு அண்ட் எப்படி இப்போ நடந்துட்டு இருக்கு அப்படின்றதுதான். அதுக்கு அந்த டாக்டர் சொன்னாரு, எங்களுக்கு மேனிக்கின் கூட இருக்கிற இன்ட்ராக்ஷனே ரொம்ப லிமிட்டட் தான் அண்ட் எங்களுக்கு இருந்த எக்ஸ்போஜர்லாம் ஒரு நார்மல் மேனிக்கின் கூட தான் CPR ட்ரைனிங் கொடுத்தாங்க. அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு டேட்டாவோ ஒரு மெஷரபிள் அவுட்கமோ இது எதுவுமே வர கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அந்த 200 நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள்கிட்ட சொன்னது என்ன தெரியுமா? எவ்ரி 3 to 4 months எங்களுக்கு CPR ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஆனா ஒரு தடவை கூட நாங்க எந்த இடத்துல இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற டேட்டா எங்களுக்கு கிடைச்சதே கிடையாது. This is the first time with the help of rescue sim நாங்க எந்த இடத்துல தப்பு பண்ணிருக்கோம், இதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணா நாங்க நெக்ஸ்ட் டைம் இன்னும் கான்ஃபிடென்ட்டா ஒரு உயிரை காப்பாற்ற முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு அவங்க எங்கள்கிட்ட சொன்னாங்க. சோ இதுல இருந்து நமக்கு தெரியறது என்னன்னா, இங்க யாருக்குமே CPR கத்துக்க வேணாம் அப்படின்றது கிடையாது. பட் நம்மளோட சிஸ்டம் எப்படி இருக்குன்னா ஆப்ஜெக்டிவ் பேஸ்ட் லேர்னிங்கா இல்ல. அதாவது இதை எதுக்கு பண்றோம், வாட் இஸ் த அவுட்கம், என்ன பண்ணா இன்னும் இம்ப்ரூவ்டா இன்னும் கான்ஃபிடென்ட்டா we can save a life அப்படின்றது கிடையாது. அதனாலதான் ரெஸ்கியூ சிம் என்னைக்குமே ஒரு இன்ஸ்ட்ரக்டரை ரீப்ளேஸ் பண்றதுக்கு இங்க கிடையாது. அது ஒரு இன்ஸ்ட்ரக்டருக்கு இன்னும் எஃபெக்டிவான இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு மட்டும்தான். இன்ஸ்ட்ரக்டர் எப்பவுமே யூசர்ஸ் ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பாங்க, ரெஸ்கியூ சிம் டேட்டாவை மெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அண்ட் இது ரெண்டும் சேரும்போது தான் நமக்கு எஃபெக்டிவான டேட்டா கிடைக்கும் அண்ட் அது மூலமா என்னால கான்ஃபிடென்ட்டா ஒரு உயிரை காப்பாற்ற முடியும் அப்படின்ற அவுட்கம் நமக்கு கிடைக்கும்.